நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சோஷியல் மீடியாவை திறந்தாலே பாத்தீங்கன்னா டீடாக்ஸிங், டீடாக்சிஃபைங் ட்ரிங்க், டீடாக்சிஃபைங் ட்ரிங்க், உங்களோட கல்லீரலை சுத்தப்படுத்த இதை குடிங்க, உங்களோட நுரையீரலை சுத்தப்படுத்த இதை குடிங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைதானா? ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஓகே, குடிக்கலாம், குடிக்க கூடாதுன்னு இல்ல. அதுல நிறைய பேர் கல்லீரலை சுத்தப்படுத்துறதுல கீழநெல்லியும் போடுறாங்க. தயவு செஞ்சு கீழநெல்லி மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ரீசன் என்ன அப்படின்னா, கிழநெல்லியை விட பெஸ்டான ஒரு ஏஜென்ட் லிவரை பாத்தீங்கன்னா காப்பாத்துறது கிடையாது. பியாண்ட் தட் ரொம்ப அபியூஸ் ஆகக்கூடிய ஹெர்ப் கிழநெல்லி. சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சையே இருந்துச்சு. கிழநெல்லி பாத்தீங்கன்னா கல்லீரலை பாதுகாக்கல, கல்லீரலை டேமேஜ் பண்ணுது அப்படின்ற மாதிரி நிறைய டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா பிளேம் பண்ணாங்க. மாடர்ன் சிஸ்டம் டாக்டர்ஸ் எல்லாரும் கிழநெல்லி குடிச்சுட்டு தான் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. கிழநெல்லினால கல்லீரல் டேமேஜ் ஆகுது அப்படின்னாங்க. ஆனா அவங்களுக்கும் தெரியும் நிறைய பாத்தீங்கன்னா மெடிசின்ஸ், மாடர்ன் சிஸ்டம் மெடிசன்ஸ் லிவரை காப்பாற்றக்கூடிய நிறைய மருந்துல கிழநெல்லி இருக்கு அப்படின்னு. சரி, அப்ப இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்க. ரிசர்ச் நிறைய கண்டக்ட் பண்ணி கடைசி அவங்க ஒரு அறிக்கை விட்டாங்க. அந்த ரிசர்ச் பேஸ்ட் எவிடன்ஸ் ஸ்டடிஸ் வந்த பின்னாடி தான் டாக்டர்ஸ் அமைதியானாங்க. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அமைதியாச்சு. அது என்ன அந்த ரிசர்ச் பேஸ்ட் எவிடன்ஸ் ஸ்டடிஸ் அப்படின்னா, கிழநெல்லிக்கு கல்லீரலை காப்பாற்றக்கூடிய தன்மை 100% உண்டு. ஆனா அப்ப கல்லீரல் டேமேஜ் ஆகி ஏன் மக்கள் வராங்க அப்படின்னா, அவங்க அந்த கிழநெல்லிய அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிறாங்க. அதனால எது பாத்தீங்கன்னா காப்பாத்தணும்னு இருக்கோ அதுவே ஸ்பாயில் பண்ணுது அப்படின்ற விஷயத்த கொடுத்தாங்க. அப்ப நான் இப்ப சமூக வலைதளத்துல பாக்குறேன், இத சொல்றவங்க இந்த ஆயுஷ் டாக்டர்ஸா, குவாலிஃபைட் டாக்டர்ஸா, ப்ராப்பரா ஆயுர்வேதா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி படிச்ச இல்ல யுனானி படிச்ச டாக்டர்ஸா அப்படின்னா இல்ல. அனுபவத்துல வைத்தியம் பண்றவங்க குவாக்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ட்ரிங்க குடிங்க, இல்ல டெய்லி கிழநெல்லி இவ்வளவு போடுங்க, உங்களுக்கு பயங்கரமா லிவர் காப்பாற்றப்படும் அப்படிலாம் போடுறாங்க. அதெல்லாம் பல லட்சம் வியூஸ் போயிருக்கு. இது நிறைய பேர் அதை ஃபாலோவும் பண்றீங்க அப்படின்னு தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே ஹெர்ப்ஸ் தான் அபியூஸ் பண்ணாதீங்க. அபியூஸ் பண்ணா அதுல பாதிப்பு ஜாஸ்தி. உணவு முறைகளை நம்ம சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. அப்ப அந்த டீடாக்சிஃபைங் ஏஜென்ட்னு ஒண்ணு தேவையா? தேவையே இல்லைங்க. நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பும் தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய அத்துணை தன்மையும் ஒரு ஒரு உறுப்புக்கும் இருக்கு. அப்ப ஏன் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுக்கணும்? நம்ம பாத்தீங்கன்னா அந்த உறுப்பை ப்ராப்பரா அது வேலையை செய்யறதுக்கு விட மாட்டோன்றோம். கல்லீரல் ஏறக்குறைய 500 விதமான வேலையை செய்யும். புரியுதுங்களா? அந்த 500 விதமான வேலையை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? இடைஞ்சலா இருக்கும். எப்படி இடையூறா இருக்கும்? ரொம்ப சிம்பிள்ங்க. நான் வெறும் டயட்டிங் இருக்கேன், வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் நான் சாப்பிடுறேன், வெறும் ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் தான் குடிக்கிறேன். எவ்வளவு ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க ஃப்ரூட் சாப்பிடணும்? 250 கிராம் தான் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமா சாப்பிடும் போது நம்ம கல்லீரல் தான் ப்ராசஸ் பண்ணணும். தண்ணி அடிச்சா நம்ம கல்லீரல் தான் ப்ராசஸ் பண்ணும். அதே மாதிரி பழங்களும் நம்ம கல்லீரல் தான் ப்ராசஸ் பண்ணும். அளவுக்கு அதிகமா சாப்பிடும் போது கல்லீரலுக்கு லோடு. புரியுதுங்களா? ஃப்ரூட்ஸ் ஃப்ருக்டோஸ் டி நோவோ லைப்போஜெனிசிஸ் அப்படின்ற மெத்தட் மூலியமா கல்லீரல் தான் ப்ராசஸ் பண்ணியும். நீ அளவுக்கு அதிகமா சாப்பிடும் போது அதால ப்ராசஸ் பண்ண முடியாது. ஃபேட்டி லிவர், நான் ஆல்கோலிக் ஃபேட்டி லிவர், தண்ணி அடிக்காதவங்களுக்கு வர கொழுப்பு, அதாவது கல்லீரல் கொழுப்பு படிவத்துக்கு இதுதான் காரணம். புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போலாம். சரி, அப்ப ஆனா நாங்க பாருங்க, எங்களுக்கு டீடாக்ஸ் ட்ரிங்க்னு ஒண்ணு குடிக்கணுங்க. ஏன்னா அப்பதான் எங்க முடி நல்லா இருக்கும், எங்க ஸ்கின் நல்லா இருக்கும். ஒரு ஏஜுக்கு மேல ஸ்கின்ல சுருக்கம் விழும், ஒரு ஏஜுக்கு மேல முடியல மாற்றங்கள் இருக்கும். சரி, பரவாயில்ல. இருந்தாலும் எங்களுக்கு டீடாக்ஸ் ட்ரிங்க் ஒண்ணு வேணும். சேஃபான டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா விடுங்க அப்படின்றீங்களா? நான் சொல்றேன். ரொம்ப சேஃபான, ப்ராப்ளமே வராத டீடாக்ஸ் ட்ரிங்க் என்ன அப்படின்னா, நெல்லிக்காய். நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு அகைன் ஒருத்தவங்களுக்கு எத்தனை வேணும்? ஒரு பெரிய நெல்லிக்காய், மீடியம் சைஸ்னா 2 நெல்லிக்காய். ஏன்னா அந்த வைட்டமின் சியே நம்மளுக்கு போதுமானது. ஒருத்தவங்களுக்கு அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்? பெருசா கவலைப்பட வேண்டாம். அது நம்மள யூரின்ல எக்ஸ்கிரீட் ஆயிடும். நம்மளோட பாடினோட வேஸ்ட்ல அது வெளியே வந்துடும். சோ பிரச்சனை இல்லை. அப்ப 2 மீடியம் சைஸ் காட்டு நெல்லிக்காய். பெருசு இவ்வளவு பெருசுனா ஒரே ஒரு நெல்லிக்காய். இஞ்சி இவ்வளவுதான். இஞ்சி இஞ்சி சாப்பிட சொன்னாங்க, இவ்வளவு இஞ்சி சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? இவ்வளவே இஞ்சி ஒரு துண்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பசு மஞ்சள் கிடைக்குது அப்படின்னா சூப்பர். பசு மஞ்சள மாதிரி ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மஞ்சளுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயம் இருக்கு. ஆன்டி இன்ஃபிளமேட்டரி எஃபெக்ட், ஆன்டி கேன்சரஸ் எஃபெக்ட், ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட், இப்படி நம்ம சொல்லிட்டே போலாம். ஆனா பசு மஞ்சள், இந்த பசு மஞ்சள் எப்ப கிடைக்கும்? நம்மளுக்கு பொங்கல் சைடு பாத்தீங்கன்னா, அதாவது பொங்கல் காலகட்டங்கள்ல தொடர்ந்து நம்மளுக்கு கிடைக்கும். மீதி காலகட்டங்கள்ல சில ஊர்ல, இந்த ஈரோடு சைட்லாம் ஏறக்குறைய பொங்கலுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி, பொங்கலுக்கு 3 மாசம் அப்புறம் கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துல இருக்கவங்க எங்களுக்கு பசு மஞ்சள் கிடைக்கும் அப்படின்னா, பசு மஞ்சள் இப்ப நிறைய ஆன்லைன்ல கிடைக்குது. அந்த மாதிரி பசு மஞ்சள், இவ்வளவே பசு மஞ்சள் 2
2 துண்டு ரவுண்டா 2 இது இவ்வளோ திக்ல ஸ்லைஸ் கட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் கட் பண்ணிட்டு நம்மளுக்கு புதினா இலை இருக்கு பாத்தீங்களா? புதினா இலை இவ்வளவு நல்லா அமுத்தி பிடிச்சா இவ்வளோண்டு இருக்கணும். இவ்வளவு புதினா இலை கையில காமிக்கணும்னா இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தழை, கொரியாண்டர் லீவ்ஸ் இவ்வளோ, அதுக்கப்புறம் இவ்வளோ கறி லீவ்ஸ், அவ்வளவுதான். இதுல எந்த விதமான ஹார்மும் கிடையாது, எந்த விதமான கெடுதலும் கிடையாது, உடம்பு கெட்டு போயிடுமா கிடையாது. முதல்ல கறி லீவ்ஸ்ல வந்து பாருங்க நிறைய அயன் இருக்கு அப்படின்லாம் பில்டப் பண்ண விருப்பப்படல. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு தேவையான இரும்பு சத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கறிவேப்பிலையில இருந்தே எடுக்கணும் அப்படின்னா 1/4 கிலோ கறிவேப்பிலை வாங்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடி எடுத்து வச்சுட்டு 200 கிராம் கறிவேப்பிலை நம்ம போட்டாதான் ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து முழுசுமே கிடைக்கும். அப்ப ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். மின்ட் லீவ்ஸ் இது நான் சொன்ன அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம போட்டு ஒரு டம்ளர் தண்ணி போட்டுக்கணும். தண்ணி போட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா மிக்சியில போட்டுருங்க. மிக்சியில போட்டு நீங்க ஏன் இதை வந்து ஒரு மருந்தா குடிக்கணும், நல்ல சூப்பர் ட்ரிங்காவே குடிக்கலாமே. இதோட கூட நல்ல ஒரு ஒரு 2 3 ஐஸ் கியூப்ஸ் போடுங்க. நல்லா அடிங்க. ஒரு 1/4 எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழத்தை 4 கட் பண்ணி ஒரு 1/4 போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா எடுத்து வடிகட்டிட்டு அது கூட வந்து பாருங்க தேன். எங்களுக்கு டயபெட்டிக் இந்த தேன் வேண்டாம், சுகர் ஃப்ரீ டேப்லெட் இல்லைன்னா ஸ்டீவியா பவுடர் கொஞ்சம் போட்டு நல்ல நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்கா நீங்க குடிக்கலாம். சூப்பராகவும் இருக்கும், டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி தேவையில்லாத யூடியூப் பார்த்து டீடாக்சிஃபைங் ட்ரிங்க்னு கீழநெல்லி சாப்பிடுறது, அது சாப்பிடுறது, இந்த மாதிரி மூலிகைகளை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நீங்க மூலிகைகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் டாக்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஆயுஷ் டாக்டர்ஸ கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் நம்ம எடுக்கலாம். இது எவ்வளவு நாளுமா நம்ம எடுக்கணும்? தோராயமா இனிஷியலி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் பாடியை டீடாக்சிஃபை பண்ண போறீங்க அப்படின்னா 11 நாள் தொடர்ந்து எடுங்க, போதுமானது. 11 நாள் காலையில 11 மணிக்கு எடுக்கலாம், இல்லைன்னா 2 மணிக்கு பிஃபோர் ஃபுட் சாப்பிடறதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுங்க, இல்ல காலையில வெறும் வயிறு கூட எடுங்க. ஒரு சிலருக்கு இந்த எலுமிச்சம்பழம் காலையில வெறும் வயிறு சாப்பிடும்போது அசிடிட்டி ஒரு மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் கிரியேட் ஆகுது. அப்ப 11 o'clock எடுங்க. சரிங்களா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஸ்கூல் போற பிள்ளைங்க, காலேஜ் போற பிள்ளைங்கனால ஐஸ் போட்டு 11 o'clock குடிக்கிற மாதிரி கொடுத்துருங்க. நல்ல ஹனி போட்டு இதை வந்து எடுங்க. 11 days தொடர்ந்து எடுக்கணும், பாடி டீடாக்சிஃபை ஆயிடும். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணா மட்டும் போதும். வாரத்துல ஒரு நாள் மெயின்டைன் பண்ணா போதும். இந்த 11 நாள் தொடர்ந்து எடுக்கும் போது உங்க ஸ்கின்ல சேஞ்சஸ் தெரியும். ஸ்கின் வந்து நல்லா வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்க மாதிரி, உடம்பு நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி, கண்ணு நல்ல சில்லுன்னு இருக்கிறது, நிறைய விஷயம் தெரியுங்க. மறக்காம ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன விஷயங்கள், என்ன மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு, உடம்புல என்னென்ன டிஃபரன்சஸ் தெரியுது, என்னென்ன தொந்தரவு இருந்தது, இப்ப பெட்டரா இருக்கு, இதெல்லாமே கமெண்ட்ல போடுங்க. அப்பதான் உங்களோட கமெண்ட்டை பார்த்து மத்தவங்களும் பயன்படுத்துவாங்க, மத்தவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.